Okay, hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th maths chapter 6 exercise 6.1ல 13th sum பார்க்க போறோம். Find the magnitude, direction, cosines of torque of force by force ஓட vectors கொடுத்திருக்காங்க and about point ஓட position vectors கொடுத்திருக்காங்க and acting through point ஓட position vector கொடுத்திருக்காங்க. இல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து torque. அது அப்படினா என்னன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஒரு த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சர்க்கிளாக க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து அதே மாதிரி திருப்பி அதே இடத்துலேயே வர்றது தான் வந்து டோர்க் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து அபவுட் பாயிண்ட், அதோடைய எண்டிங் பாயிண்ட் வந்து த்ரோ எ பாயிண்ட்டு. ஸோ அது ரேடியஸ் அண்ட் ஃபோர்ஸை வச்சு தான் வந்து இதில் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். லெட்டு ஃபோர்ஸ் F vector equal to 3i plus 4j minus 5k. ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அபவுட் பாயிண்ட் வந்து OA வெக்டார்னு எடுத்துக்கலாம். 2i minus 3j plus 4k கேப். அதே மாதிரி OB வெக்டார் வந்து equal to 4i plus 2j minus 3k கேப். ஓகே, இந்த OA அண்ட் OBயை வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஆர்னு தான் எடுக்கணும். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார். அதை வந்து த்ரோ எ பாயிண்ட் மைனஸ் அபவுட் எ பாயிண்ட். இது எப்போதுமே இப்படி தான் எழுதணும். த்ரோ எ பாயிண்ட்லேருந்து தான் அபவுட் எ பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ த்ரோ எ பாயிண்ட் வந்து எப்போதுமே ஓபியாக இருக்கணும். அபவுட் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓஏவாக இருக்கணும். ஸோ ஓபி மைனஸ் ஓஏல 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் வந்து 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 4ல 2 போயிடுச்சுன்னா 2, ஸோ 2i கேப் அண்ட் 2 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 + 3 5j கேப். 3 இங்கே மைனஸ் போயிடுச்சுன்னா 7, ஸோ 7k கேப். ஸோ இது வந்து ஆர் வெக்டர். ஸோ டோர்க்கோட ஃபார்முலா, டோர்க் ஆர் மூமெண்ட் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். அவங்க டோர்க்கும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மூமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்தாலும் நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ எம் வெக்டர் ஆர் டி வெக்டர் அப்படின்னா என்ன ஃபார்முலானா ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ரேடியஸையும் ஃபோர்ஸையும் கிராஸ் டாட் பண்ணணும். ஸோ வந்து ஐ ஜே கே கேப்பில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ 2, 5, -7 அண்ட் எஃபோட வேல்யூ 3, 4 அண்ட் -5. ஸோ ஐ வெக்டர் எடுத்துக்கணும்னா ரோ காலம் கேன்சல் ஆகி 5 5s are 25 minus 25, 4 7s are 28 plus 28 ஆகிடும். மைனஸ் ஜே கேப். ஸோ இதுக்கு ரோ கான்செப்ட் பண்ணோம்னா -10 மைனஸ் மைனஸு ப்ளஸ் 21 ப்ளஸ் கே கேப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோ காலம் கேன்சல் ஆகி 2 4s are 8 minus 3 5s are 15 வந்துச்சு. ஓகே, இதை சால்வ் பண்ணிக்கலாம். 28ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3, ஸோ 3i கேப். நெக்ஸ்ட்டு 21ல் 10 போயிடுச்சுன்னா 11, மைனஸில் இருக்கனால -11j கேப். அண்ட் அதே மாதிரி 15ல் 8 போயிடுச்சுன்னா மைனஸ் சைனாக இருக்கிறதுனால ஸோ 7k கேப். இதுதான் வந்து டி வெக்டார். ஸோ இதுலேருந்து மேக்னட்யூடும் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேக்னட்யூடுக்கு வந்து magnitude of torque equal to modulus of 3i minus 11j minus 7k. மாடுலஸில் இருந்ததுன்னா அது எல்லாமே ஸ்கொயர் டேர்ம் பண்ணுவோம். ஸோ ரூட் ஸ்கொயர் ஆஃப் 3 3s are 9 ப்ளஸ் 11 11s are 121 ப்ளஸ் 749. ஸோ ரூட்டில் இந்த எல்லா வேல்யூவுமே ஆட் பண்ணி போட்டோம்னா ரூட் ஆஃப் 179. ஸோ இதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் எழுதணும். அதுக்கு அதாவது ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே கேப் இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் மட்டும் இந்த டிவிஷனில் எழுதணும்.
ஸோ ஃபஸ்ட்டு 3 இருக்கிறனால 3 டிவைடட் பை ரூட் ஆஃப் 179, அதே மாதிரி 11 டிவைடட் பை ரூட் ஆஃப் 179, 7 டிவைடட் பை -7 டிவைடட் பை 179. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.